இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாட்டு கழனி நண்டு குழம்பு வைக்க போகிறோம். கழனியில் பிடிப்பாங்களா அந்த நண்டு. மழை பெஞ்சதுனால நிறைய வந்து இப்போ அரைச்சி வச்சுருக்கேன். அந்த காலெல்லாம் எடுத்து இது நண்டு தறி புட்டு வச்சுருக்கேன். அதுக்கு வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டு பொரிச்சிக்கலாம். பொரிச்சிடும் அப்புறம் கட் பண்ண ஒரு வெங்காயத்தை போட்டு இப்படி நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த நண்டு எடுத்து இதில் கொட்டிக்கலாம். இந்த நண்டோட சிறிய கொட்டி கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கலாம். நண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. கொஞ்சம் நேரம் வதங்கின பிறகு இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் அப்புறம் ஒரு தக்காளி போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதை இதில் போட்டு அதையும் சும்மா அது கொஞ்சம் கலரி விட்டுக்கலாம். கலரி விட்டுட்டு இப்போ இதில் பார்த்திங்கன்னா புளி கரைச்ச தண்ணி, அந்த நண்டோட சாறு காலை அரைச்சி அதை கரைச்சி வச்சுருக்கோம். இது கூட கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டிருக்கோம், மிளகாத்தூள், உப்பு, இதில் ஒரு தக்காளி கரைச்சி வச்சுருக்கேன். இதையும் அப்படியே இதில் எடுத்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஊற்றிக்கலாம். உப்பு புளி காரெல்லாம் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம கொதிக்கிட்டோம், கொதிக்க வச்சுக்கலாம். எல்லாமே போட்டுட்டேன் நான். நண்டு குழம்பு நல்லா கொதித்து நல்லா வாசனையாக இருக்குது. பார்த்திங்கன்னா ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்சது. இப்போ மழை டைமில் பார்த்திங்கன்னா நிறைய சளி இருமல், குழந்தைங்களுக்கு காய்ச்சல் அப்படி வரும். இந்த பால் குடிக்கிறவங்க, குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்க கூட இது நல்லா சமைச்சு சாப்பிடுங்க. குழந்தைக்கு ரொம்ப நல்லது. மாசளிக்கெலாம் ரொம்ப நல்லது இது. பாருங்கள், நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றிங்க.